மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34, உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நாம் பேசும் எல்லா வார்த்தைகளும் எங்கிருந்து வருதுன்னா உள்ளத்தில் இருந்தே வருகிறது. நம்முடைய இருதயம் என்பது என்னது? ஒரு ஸ்டோரேஜ். உள்ளுக்குள்ள நிறைய ஸ்டாக் வச்சிருப்போம். குறிப்பாக யார் மேல நமக்கு ஒரு கோபம் இருக்கும் அப்படின்னா என்ன செய்வோம்? அவருடைய அந்த வார்த்தைகள், அவரை பற்றியதான கோபங்கள் நமக்குடைய இருதயத்தில் என்ன ஆகும்? ஸ்டோரேஜியா இருக்கும். நாம் அவரை பார்க்கும்போது பேசும் வார்த்தைகள் அவரை என்ன செய்கிறது? காயப்படுத்துகிறதாக, அவரை சுட்டி காட்டுகிறதாக, குத்தி காட்டுகிறதாகவே இருக்கும். அப்போ புரிஞ்சுக்கிடலாம், இவருக்கு நம்ம மேல ஏதோ மனத்தாங்கள் இருக்கு, அதனால தான் நாசுக்கா என்ன செய்யறாரு? நம்ம மேல குத்தி காண்பிக்கிறார், நம்மை கேலி செய்கிறார், மறைமுகமாய் கேலி செய்கிறார் என்பதை நாம் என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ள முடியும். மனிதருடைய சிந்தனைகள், மனிதருடைய உள்ளத்தில், எண்ணங்களில் என்ன வைத்திருக்கிறார்களோ அதுவே நம்முடைய வாயின் வார்த்தைகளாக வருகிறது என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் பார்த்தா வாயில பெருமையாக பேசிக்கொண்டே இருப்பார்கள், சிலர் பார்த்தீங்கன்னா பொறாமையாக பேசிக்கொண்டிருப்பார்கள், சிலர் பார்த்தா வெறுப்பாகவே பேசிக்கொண்டிருப்பார்கள், சிலர் கவலை தோய்ந்த முகத்தோடு பேசிக்கொண்டிருப்பார்கள், சிலர் மிகுந்த சோர்வோடு பேசிக்கொண்டிருப்பார்கள், சிலர் எப்பவுமே உற்சாகமாய் பேசிக்கொண்டிருப்பார்கள், சிலர் பார்த்தா எப்பவுமே ஒரு எமோஷனல் ஒரு வேகத்தினால், மன வேகத்தினாலே, உள்ள வேகத்தினாலே பேசிக்கொண்டிருப்பார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆசீர்வாதமான வார்த்தைகளை, தயவான வார்த்தைகளை, பரிவான வார்த்தைகளை, ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை, சமாதானத்தை பொழிகிற வார்த்தைகளை பேசிக்கொண்டிருப்பார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா வாயிலே ஜம்பம் போடுவார்கள், வடை சுடுவார்கள், அதே போல வாயிலே வடை சுட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படி மனிதனுடைய இருதயங்கள் எதை வைத்திருக்கிறதோ அதுவே வார்த்தையாக வருகிறது என்பதை பைபிள் நமக்கு தெளிவாகவே சுட்டி காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் மீது பொறாமை இருக்கும். அப்படி பொறாமை இருக்கும்போது தங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா துர்சம்பவங்களுக்கும், இல்லை தன்னுடைய வீட்டில் நடக்கிற எல்லா தீய காரியங்களுக்கும், இல்லை வீட்டில் ஏற்படுகிற துன்பங்களுக்கு இவர்தான் காரணம் என்று பிறரை குற்றம் சாட்டுகிறவர்களும் உண்டு. எல்லாம் அவனால தான் வந்தது, அவருக்கு இருக்க சம்மந்தமே இருக்காது. எல்லாம் அவரால் தான் எனக்கு வந்தது, அவரால் தான் நான் இப்படி இருக்கிறேன், அவரால் தான் இப்படி இருக்கேன். நிறைய பேர் சொல்வதை பார்க்கிறோம். என் வாழ்க்கை இப்படி ஆக காரணம் அவர் தான். அப்படிமா எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்களால தான காரணம் சொல்ல தெரியாது. சிலருக்கு மற்றவர்கள் மீது இருக்கிற ஒரு பொறாமையினால் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை சீரழிவதற்கு இவர்கள் தான் காரணம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், எந்த மனிதருடைய வாழ்க்கையும் யார் என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் கெடுத்துவிட முடியாது. ஒரு முறை ஒரு குடி நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன். இப்போ போயிருக்கும்போது ஒரு சகோதரர் வந்தார், பிரதர் என்னுடைய வீட்டில் வருகிற பொருளாதாரம்லாம் நிற்கவே மாட்டேங்குது, வீட்டை மாற்றிடலாமா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், வீட்டை மாற்ற வேண்டிய தேவையில்லை, மாற்ற வேண்டியது உங்கள் வாயை மாற்றுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் குடிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் வந்து தங்கும்? எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? பிரதர் நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன், எனக்கு சம்பளம் 550 ரூபா அப்படின்னேன். வீட்டில் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னாரு. வீட்டில் 250 ரூபா கொடுப்பேன் அப்படின்னாரு. வீட்டில் 250 ரூபா கொடுத்தா மீதி எப்படியா எடுக்க முடியும்? உடனே அவங்க மனைவி சொல்றாங்க, இதே தான் பிரதர் நானும் சொல்லேன். இவர் கேட்டால் வீடு சரியில்லை அதனால தான் நான் குடிக்கிறேன் அப்படின்றார். வீடு சரியில்லைன்னா குடிப்பது அல்ல, வாய் சரியில்லைன்னா தான் என்ன செய்கிற? நீ குடிக்கிற. குடியை நிறுத்து, உன் ஆசீர்வாதம் உன் மேலே என்ன செய்யும்? வீட்டு மேல் வந்து தங்கும். ஏன்னா நீ செய்கிற தீமை, நீ உன்னுடைய உடலை ஆத்துமாவை கெடுக்கிறது நிமித்தம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் மேல என்ன செய்யாது? ஒருபோதும் தங்காது. ஆகவே நீ மாற்ற வேண்டியது வீட்டை இல்லை, உன்னுடைய வாயை மாற்று. இனி குடிக்காத, இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போற, இனி குடிக்க மாட்டேன் என்ற உறுதியோடு இங்கிருந்து போ, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அனுப்பினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மனிதர் பேசும் எல்லா வார்த்தைகளுமே மனித உள்ளத்திலிருந்தே வருகிறது. பைபிளில் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35, 36 வசனத்தை பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்கள். நல்லவர் நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை வெளிக்கொணர்வார், தீயவரோ தீய கருவூலத்திலிருந்து தீயவற்றை வெளிக்கொணர்வார். பாருங்க, கருவூலம் அப்படின்னா உள்ளம், இருதயம். நல்ல இருதயம் என்ன செய்கிறதாம்? நல்ல கருவூலம் நல்லவற்றை வெளிக்கொண்டு வருகிறது. சிலரை பார்த்தாலே நமக்கு என்ன வரும்? ஒரு திருப்தி வரும். இந்த அக்கா பார்த்தோம், நல்ல வார்த்தைகள்லாம் பேசுவாங்க, நல்ல வார்த்தைகள் சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க,
ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி நம்ம பூஸ்டப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் சிலருக்கு வரும். சிலர் வரும்போதே சொல்லுவாங்க, ஐயோ இவள் கண்ணில் இன்னைக்கு மாற்றமா விடமாட்டாளே, எதையாவது பேசி நம்மளை ஏதாவது சொல்லி காயப்படுத்தி விடுவாளே, இல்லை எதையாவது பேசி விடுவாளே அப்படின்னு சொல்லி பயப்படுகிறவர்கள் உண்டு. பெரும்பாலும் மனிதர்கள் பயப்படுவது மனிதனுடைய வாய்க்கு தான் பயப்படுவாங்க. வாயினால் வருகிற வார்த்தைகள் நம்மளை பதம் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக மனிதர்கள் வாய்க்கு பயப்படுகிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது கூட நல்லவர் நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை கொடுப்பார்கள். நம்முடைய ஆத்துமா எப்பவுமே நல்லவையாக இருக்குமானால், நல்ல சிந்தனை உள்ளவர்களாய் நல்ல எண்ணமுடையவர்களாய் இருப்போமானால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்பவுமே எப்படி இருக்கும்? நல்லவையாக இருக்கும். ஆனால் தீய கருவூலத்திலிருந்து தீயவற்றை வெளிக்கொணர்வார்கள். உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கும் போது தீயனவையா இருக்குமானா உங்களுக்கு புரிஞ்சுக்கிடலாம், அவருடைய இருதயம் தீமையானதாக இருக்கிறது, அவருடைய எண்ணங்கள் தீமையானதாக இருக்கிறது. இல்லை நல்ல காரியங்களை சொல்லுகிறவர்களாக இருந்தால் நல்ல ஒரு கருவுள்ளமாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? மனிதர் பேசும் வீண் வார்த்தைக்கு மீட்பு நாளில் கணக்கு கொடுக்கப்படும். மனிதர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் வாயினால் எதையெல்லாம் பேசுகிறாரோ அதை எங்கே எழுதப்படுது? அங்க மேலே கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஆகவே நாம் நல்ல ஒரு கருவுளமாய் நல்ல ஒரு இருதயம் உள்ளவர்களாய் நல்லவற்றை பேசக்கூடியவர்களாய் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அதனால சொல்லுகிறார், உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். நாம் பேசும் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும். நம்முடைய வாயை என்ன செய்யணும்? காவல் காத்து கொள்ள வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர் பேசும் வீண் பேச்சுக்கு, நீங்க வீணான பேச்சுக்கு தீர்ப்பு நாளில் என்ன செய்யும்? கணக்கு கேட்கப்படும், கணக்கு கொடுக்கப்படும். அதனால நாம் பேசும் வார்த்தைகளில் என்ன செய்யணும்? கவனமாக பேச வேண்டும். எதிர்மறையாய் பேசி வாழ்க்கை இழந்து போனவர்கள் உண்டு. பைபிள்ல நீதிமொழிகள் சாலமன் சொல்வார், என்ன சொல்வாரு? வாழினால் மடிந்தவர்களை விட வாயினால் மடிந்தவர்கள் தான் அதிகம். வாயினால் மடிந்து போறவர், வாயில வார்த்தையை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? என்ன வாழ்க்கை, ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு ஒரு நாள் வாழ்க்கை என்பது என்ன செய்யாது? சீராக வரவே வராது. அதே நேரத்தில் ஆண்டவர் இந்த அருமையான வாழ்க்கை எனக்கு கொடுத்தார், நன்றி அப்படின்னு சொல்லுகிறவர்களும் உண்டு. அவர்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பாங்க. சிலர் பார்க்கும்போது சொல்லுவாங்க, எப்படிமா இருக்கு வாழ்க்கை, ஏதோ போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சோர்வா சொல்லுவாங்க. சிலர் பார்க்கும்போது கேட்பாங்க, ஒண்ணுமே இல்லைனாலும் ஆண்டவர் நடத்துறார் பதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை ஒரு சகோதரி சொன்னாங்க, எப்படிமா இருக்கு, இந்த ஆண்டாவது ஆண்டவர் நல்லா நடத்துவார்னு விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ கடந்த ஆண்டு ஆண்டவர் நடத்தலையாமான்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் நடத்தினார். அப்போ இந்த ஆண்டாவது கடவுள் நடத்துவார் என்று நான் நம்புகிறேன்னா அப்போ கடந்த ஆண்டு அவர் நடத்தலையா? நடத்திட்டு தானே இருக்கிறார். உங்கள் தேவைகள் யாவையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? செய்து கொண்டு தானே இருக்கிறார். ஆகவே நம்ம பேசும் வார்த்தையில் நீங்கள் என்ன செய்யணும்? இப்படிலாம் பேசக்கூடாது. இதுவரை நடத்தினேன் ஆண்டவர் இன்னும் இதைவிட மேலாகவே நடத்துவார் என்று நீங்கள் விசுவசியுங்கள், அப்பொழுது நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொன்னேன். ஆகவே மனிதருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு இல்லாமல் போகவே போகாது. அல்ல நீங்க நம்ம பேசும்போதெல்லாம் ஒரே ஒரு காரியம் புரிஞ்சுக்கிடணும். என்ன புரிஞ்சுக்கிடணும்? ஐயோ பேசிட்டு இந்த கணக்கு வந்துருமோ மேல அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஒரு எச்சரிக்கை நமக்குள்ளே வரணும், எச்சரிப்பு நமக்குள்ளே தோன்றணும். இப்போ இந்த வார்த்தையை நீ கேட்குறீங்க பார்த்தீங்களா, இன்னும் உங்க இருதயத்தில் என்ன வரணும்? ஒரு வார்த்தையை தவறாய் பேசிவிட்டு, அச்சோ ஆண்டவரே என்ன மன்னிச்சுக்கோங்க, இந்த கணக்கை உங்க நோட்டில் என்ன செய்யறாங்க? எழுதிறாங்க. ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்கப்பா, உங்க ரத்தத்தால் என்ன செய்யுங்க? என் நாவின் வார்த்தையை கழுவி தூய்மையாக்கி விடும் அப்படின்னு சொல்லணும். என்னைக்காவது எதிர்மறையா பேசிட்டீங்களா, உடனே உங்க உணர்வு என்ன செய்யப்படணும்? ஐயோ கணக்கு புத்தகத்தில் ஆண்டவர் எழுதிடுவாரோ என்ற எச்சரிப்பு உங்கள் இருதயத்தில் வர வேண்டும். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நீங்க என்ன செய்யணும்? இந்தியிலிருந்து உங்களுக்குள்ள உள்ளத்துல பேசிக்கிட்டே இந்த வார்த்தையை அழுத்தமா உள்ளுக்குள்ள வச்சிருங்க. என்ன பேசணும்? நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, ஆண்டவர் கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறார், ஆண்டவர் கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறார் என்ற உணர்வை உங்களுக்குள்ள வச்சிட்டீங்க அப்படின்னா பேசின அடுத்த நிமிடமே ஆவியானவர் சொல்வார், மகளே நீ தப்பா பேசிட்ட, வார்த்தை கணக்கில் அங்க என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டிருக்கிறது எச்சரிச்சிருவார் ஆவியானவர். எப்போ வார்த்தை இருதயத்தில் நீங்கள் இருத்துகிறீர்களோ அப்பொழுது ஆவியானவர் உங்களில் செயலாற்றுகிறார். அதனால இந்த வார்த்தைகள் இன்னைக்கு வச்சுக்கோங்க, மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? பதிக்கப்பட வேண்டும். அப்படி பதிச்சிட்டீங்க அப்படின்னா
நீங்க இனி பேசும் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருப்பீங்க. பேசிட்டா கூட ஐயோ பேசிட்டோமே என்று நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படி ஆவியானவர் ஒரு தூண்டுதலை கொடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார். சில நேரங்களில் வீண் வார்த்தைகளை பேசுகிற ஒரு கூட்டத்தோடு போய் உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவரை பேசாத நீங்க ஆட்டோமேட்டிக் என்ன செய்வீங்க, பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய பழைய பாவ வாழ்க்கை திரும்பி வந்துடும். ஆண்டவர் சொல்லுகிறார், பரிகாசர் கூட்டத்தில் அமராதவர்கள் பேறு பெற்றவர்கள். அப்போ பரிகாச கூட்டத்தோடு நாம் அமரும் போது என்ன ஆகுனா, அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் நம்மை அறியாமலே நாமும் என்ன செய்ய ஆரம்பித்து விடுவோம், பிறரை பற்றி பேச ஆரம்பித்து விடுவோம். அப்போ உங்களுக்கு ஒன்று புரியணும், ஐயையோ இந்த கணக்கு மேலே என்ன செய்திருவார், எழுதி விடுவார். பெரும்பாலும் எல்லாரும் அதில் சிக்கிறேன், நான் கூட மாட்டிக்கிடுவேன். சில நேரங்களில் ஜாலியாக நண்பரோடு பேசும்போது என் வாயில் வந்துடும், ஐயோ கணக்கு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி திரும்பி வீட்டுக்கு வந்து, ஆண்டவரே என் நாவின் அந்த வார்த்தை என்ன செய்யும், கழுவி விடும் ஆண்டவரே, அதை கணக்கில் வச்சிடாது, என் நோட்டில் என்ன செஞ்சிருங்க, மறைச்சிருங்க, அழிச்சிருங்க அப்படின்றுவேன். ஏன் அப்படின்னா நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது பாவமாக மேலே எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே நம் பேசும் வார்த்தைகளின் வாயின் வார்த்தைகளுக்கு கவனமாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். பைபிளில் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. வாயினின்று வெளிவருபவை உள்ளத்திலிருந்து வருகின்றன, அவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. வாயிலிருந்து வெளிவர எல்லாமே எங்கிருந்து வருது, உள்ளத்திலிருந்து வருகிறது. உள்ளத்திலிருந்து வருது. உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வாயில வருகிறது. அது என்ன செய்கிறதா, மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன, மனிதனை பாவத்துக்குரியவனாய் மாற்றி விடுகிறது. மனித உள்ளத்திலிருந்து வருகிறவைகள். அப்போ நம்முடைய இருதயமானது எப்படி இருக்கணும், கடவுளுடைய கோவிலாக இருக்கணும், ஆண்டவர் குடியிருக்கிற ஆலயமாக இருக்கணும். அப்படின்னா ஆண்டவரை பற்றி பேசிக்கொண்டு இருப்போம், ஆண்டவருடைய சிந்தனைகளை கொண்டவர்களாய் இருப்போம். மாறாக நாம் தீயவைகளை இருதயத்தில் வைத்தோம்னா நாம் பேசும் எல்லா காரியங்களும் தீமையாகவே நம்மளிடத்தில் என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. இங்கே இன்னொரு காரியம், என் பொருட்டு உங்களை மக்கள் இகழ்ந்து துன்புறுத்தி அப்படின்னு போட்டிருக்கு. சில நேரங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ச்சி அடைய விரும்பும் போது, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க விரும்பும் போது நாம் எதிர்பாராத அவமான வார்த்தைகளை கேட்க வேண்டும். சில நேரம் நாம் செய்யாத குற்றங்களை நம்மேல் சுமத்துவார்கள், நமக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனால் உங்கள் மீது பழி போடுவார்கள், உங்களை அவமானப்படுத்துவார்கள், உங்களை பற்றி குறை சொல்வார்கள், நீங்க நன்மை தான் செஞ்சிருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிமித்தம் மக்கள் உங்களை இல்லாதது பொல்லாதது சொல்லும்போது நீங்கள் எப்படிப்பட்டவங்க, பேறு பெற்றவர்கள். ஆனால் நம்ம எப்படி செய்வோம், ஆண்டவரே நான் நல்லது தானே பண்ணேன், நன்மையானதானே செய்தேன், ஆனால் இவங்களோ என்ன செய்யறாங்க, எனக்கு விரோதமாய் அல்லவா இருக்கிறாங்க, நான் எங்க இவங்களுக்கு தீமை செய்தேன் புலம்புறமே ஒழிய நாம் என்ன செய்யல, சரி ஆண்டவரை உம் நிமித்தம் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற மனப்பக்குவம் மட்டும் நமக்கு என்ன செய்ய வருவது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற என் நிமித்தம் நீங்க என்ன செய்வீங்க, அவமானப்படுவீங்க தான் சொல்றார். உண்மையில ஒவ்வொரு கிறிஸ்துவ ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, நீ உண்மையாகவே நன்மை தான் பண்ணுவீங்க, ஆனால் உங்களுக்கு எதிராய் அவமானங்களும் புறக்கணிப்புகளும் தேவையில்லாத வார்த்தைகளும் உங்கள் இருதயத்தை உடைக்கும்படி வருகிறது. அதை அனுமதிப்பது ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார். என் பிள்ளை எப்படி தேர்ந்து தெளிஞ்சிருக்கிறாளா இல்லை கொஞ்சம் இன்னும் சுயம் ஒட்டி கொண்டு இருக்கிறதா என்பதற்காக என்ன செய்வார், கொஞ்சம் வார்த்தைகளை அனுப்பி, ஆட்களை அனுப்பி 2 வார்த்தை பேசிட்டு போட அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார். அவர் பேசி ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு என்ன, ஐயோ நம்ம பேசாதெல்லாம் நம்ம மேலே சொல்கிறாங்களே, நான் அப்படி பேசவே இல்லை, இந்த அக்காட்ட நல்லது தான் பேசிட்டு வந்தேன், அந்த அக்காவை போட்டு விட்டாங்க அப்படின்னு தோணும் உங்களுக்கு. அது அவங்க செய்யலை, ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார்.
ஒரு காரை புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்தால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவாங்க, வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கா ரோடில் அப்படின்னு சொல்வது போல் உங்களை ஆண்டவர் அப்பப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, கொஞ்சம் குத்தி விட்டால் வலிக்குதா உங்களுக்கு, இல்லை குத்தினாலும் எரும மாடு மாதிரி அப்படி இருக்கிறீர்களா, கண்டுக்காமல் இருக்கிறீங்களா, சிலுவையில் அறையப்பட்டது போல் இருக்கிறீங்களா என்று என்ன செய்கிறார், உங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கை பார்க்க தான் செய்கிறார். இங்கே அப்படிதான் சொல்லுகிறார் அவர். பாருங்க, என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவங்க. இன்னிலிருந்து என்ன செய்யணும், ஏக்கா பேசிட்டு போக்கா, சந்தோஷமா ஒன்று 4 வார்த்தை பேசிட்டு போக்கா, அதான் நான் கடவுள் என்னை பேறு பெற்றவளாய் பார்ப்பான்னு நினைங்க. அல்லேலூயா. நீங்களாம் பேறு பெற்றவர் எப்போது ஆண்டவர் நிமித்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்பும் போது உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை பற்றி கேட்கும் போதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், பேறு பெற்றவர். அல்லேலூயா. அருள் நிறை பெற்றவரே நீர் வாழ்க அப்படின்னு வானதூதர் சொன்னார். அடுத்த வார்த்தை, நீ கன்னி கருவுற்ற ஒரு மகனை பெற்றெடுப்பாய். மோசமான ஒரு வார்த்தையாக தானே இருக்கும், கேட்பதற்கு சந்தோஷம் தான். நமக்கு கணவனே அறியாம ஒரு குழந்தைய பெற்றுட்டு ரோட்ல போனீங்கன்னா என்ன ஆகும், என்ன ஆகுங்க, இவளுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வயிற்று தள்ளிட்டு போறா, அவமானங்கள் புறக்கணிப்புகள் வரும், அதெல்லாம் வரணும், மாதாவுக்கு தெரியும். ஆனால் கடவுள் நிமித்தம் எந்த அவமானங்களையும் ஏற்றுக்கொள்ள மரியாள் தயாராக இருந்தார்கள். ஏன் அப்படின்னா, அவர் அனுமதிப்பது எதுவாக இருந்தாலும் அதை நான் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் ஆண்டவரே உங்களை அவமானப்படுத்தும்படி ஆட்களை அனுப்புவார், புறக்கணிப்புகளை செய்யும்படி ஆட்களை அனுப்புவார். ஆனால் ஒருபோதும் என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 11ஆம் வசனம் வரை பார்க்கும்போது, தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து 6 சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சிமை பழித்து கூறியது, இரத்தவெறியனே பரத்தை மகனே போ. நல்ல கவனிங்க, பரத்தை மகனே. நம்ம ஊர்ல அது கெட்ட வார்த்தை, வேற மாதிரி சொல்லப்படும். இது பைபிள் கொஞ்சம் நாசுக்கா சொல்லுது. பரத்தை மகனே போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வரச் செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் என்றோ, ஆண்டவர் உன் மகன் அப்சுலமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியனான நீ உன் தீமையிலே அழிவாய். அப்போது செரியாவின் மகன் அபிசாய் அரசராகிய தாவீதிடத்தில் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா, இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எரிய எனக்கு அனுமதித்தாரும் என்றார். தாவீது ராஜா ஒரு பெரும் படையோடு போயிட்டு இருக்கிறான், கல்லெறிஞ்சிட்டே வாரான். தாவீதை பத்தி இவனுக்கு தெரியும், தாவீது எதையும் செய்ய மாட்டாருன்னு தெரியும், அவனுக்கு தெரிஞ்சுதான் கல்லெறிகிறான். நல்லா கவனிங்க, நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக பொறுமையாய் காத்திருக்கிறீங்களோ அப்போ உங்க மேல கல் நிறையவே எறியப்படும். ஏன்னா நீங்கள் வாய் பேச மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியும், ஏற்று பேச மாட்டீங்க. இப்போ பைபிள் எடுத்துகிட்டு போகிறாள், இப்போ பேச மாட்டா, முன்னாலான பேசியிருப்பா, இப்போ பேச மாட்டானே, ஓங்கி ஓங்கி அடிப்பாங்க அவங்க வார்த்தைகளினாலே. இந்த சிமைக்கு தெரியும் ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவன், அதனால பாவம் செய்ய மாட்டான் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் கற்களை எரிந்தது மட்டுமல்ல, பரத்தையின் மகனை இரத்த வெறி பிடிச்சவனு சொல்லி கேவலமாய் பேசி தாவீது மேலே கல்லெறிஞ்சாலும் பரவாயில்ல, எல்லார் மேலேயும் கல்லெறி, தாவீது குடும்பம் எல்லாம் இருக்குது, அது மேலாம் கல்லெறிகிறான். அபிஷாய் கேட்குறான், சரியாவின் மகன் அபிஷாய் கேட்குறான், அந்த செத்த நாயை என்ன செய்கிறேன், வெட்டி எறிவதற்கு நீங்கள் என்ன செய்யும், உத்தரவு தாரும் என்று அனுமதி தாரும் என்றார். அதற்கு தாவீது அரசர், சரியாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். என் மேல சொல்வது, அவர் சொல்ற என்ன, அரசராகி உண்மை பழித்துரைக்கிறானே, ஒரு வார்த்தை சொல்ல அவனை வெட்டிடுறேன் அப்படிங்கிறப்பல தாவீது சொல்லுகிற, உங்களுக்கு என்னப்பா, என்னதானே பேசுறான், என்ன பற்றி தானே பரத்தை மகன் சொன்னான், ரத்தவரியன் என்னதானே சொல்றான், விடு, நீ ஏன் கவலைப்படுறங்கிறார் தாவீது. தாவீது பெரிய ராஜா சொல்றார், நீ அதை பத்தி கவலைப்படுற சொல்லிட்டு சொல்லுகிறார் பாருங்க.
நீ ஏன் கவலை கொள்ள வேண்டாம், அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லி இருந்தாள், இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் தான் சொல்ல முடியும்? பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் இல்லாம, ஆண்டவருக்கு தெரியாமல அவன் என்னை பகைப்பான், பழிப்புரைப்பான். ஒருவேளை ஆண்டவர் என்னை பழித்துரைக்கும்படி அவனை அனுப்பியிருந்தார் என்றால் நான் என்ன செய்ய முடியும்? யார் கேட்க முடியும் ஆண்டவர்வே? சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு பாருங்க. மீண்டும் தாவீது அபிஷாயிடம் தம் பணியாளர் அனைவரிடம் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனை என் உயிரை பறிக்க தேடுகிறான். பென்யமீன் குலத்தை சார்ந்த இவன் செயலாகதோ, அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும். ஏனெனில் ஆண்டவரை அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவரின் துயரத்தை காண்பார், இன்று அவன் பழித்து பேசியதற்கு எனக்கு அவர் நன்மை செய்வார். அவனுடைய பழிப்பின் நிமித்தம் அவர் எனக்கு நன்மை கூட செய்ய முடியும் அவர். ஆகவே அந்த பழித்துரைத்துள்ள அவமானங்களோ ஆண்டவர் தான் எனக்காக அனுமதித்திருந்தார் என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில நேரங்களில் நமக்கு அவமானங்கள், புறக்கணிப்புகள் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? ஐயோ என்ன பேசிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. என்னைக்கோ ஒரு செய்த பாவத்திற்கு இன்றைக்கு ஒரு இது ஒரு தண்டனையாக நான் என்ன செய்து கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சிந்திங்க. நான் எப்பவுமே அப்படிதான் செய்வேன். எனக்கு எதிராக செய்யாத குற்றங்கள், பழிப்புரைவுகள் எனக்கு எதிராக நிறையவே வரும். நான் ஒன்னே ஒன்று செய்வேன், ஆண்டவரே கடந்த கால வாழ்க்கையில் இத்தனையோ பாவம் செஞ்சிருக்கிறேன், அந்த பாவத்திற்குரிய தண்டனையாக இவைகளை என்ன செய்கிறேன், எனக்குள் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதுதான் தாவீது சொல்லுகிறார், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் பழித்துரை என்று அனுமதிச்சிருப்பார். நம்ம ஒன்றும் பெரிய உத்தமர்களும் பெரிய பரிசுத்தவான்களும் கிடையாது. ஐயோ என்ன சொல்லிட்டானே, நான் அப்படியெல்லாம் கிடையாது, இல்லை நம்ம யாருமே செய்ய வேண்டியதில்லை, ஏற்கனவே நாம் அப்படிதான் வாழ்ந்து வந்திருக்கிறோம். அன்றைக்கு நாம் தண்டிக்கப்படவில்லை. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் அந்த மனிதர்களை அனுப்பி நமக்கு அந்த காரியத்திலே ஒரு தண்டனை கொடுத்து நம்மை அதிலிருந்து விடுதலை செய்ய ஆண்டவர் அனுமதித்திருப்பார். அதனால நமக்கு எதிராய் வருகிற குற்றங்கள், அவமானங்கள், நிலை இல்லாத பொல்லாது சொல்லும்போது ஒன்றே ஒன்று உங்கள் மன நிறைவுக்கு சொல்லுங்க, நம்ம எவ்வளோ பாவம் செய்தோம், ஆண்டவரை மன்னித்தார், என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அன்னைக்குள்ள பாவத்திற்கு இதுவரைக்கும் நான் தண்டிக்கப்படவில்லை. ஒருவேளை இன்னைக்கு இவர்கள் பேசிய இந்த அவமான பேச்சுகள் அன்னைக்குரிய ஒரு தண்டனையாகவே இருந்து கொள்ளட்டும், ஆண்டவரை இந்த சூழ்நிலைக்காக நன்றி என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை அவைகளிலிருந்து என்ன செய்கிறார், விடுதலை செய்கிறார். அழகா சொல்லுகிறார், ஒருவேளை அவனுடைய பழித்துரைத்தது நிமித்தம் ஆண்டவர் என்மேல் என்ன செய்வார், இரக்கம் காட்டுவார் அல்லவா. அதனால விட்டுருங்க, அவன் எதையும் பேசிட்டு போறான், எதுவுமே நீங்க என்ன செய்ய வேண்டாம், அவனை எதிர்த்து நிற்க வேண்டாம். பாருங்க, ஒரு ராஜா, படை வீரர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஒரே ஒரு சிங்கிள் ஆளா வந்து நம்ம கள்ளத்துக்கு எரிஞ்சு கெட்ட வார்த்தை போட்டு ஏசுறான் அவர. ஆனால் அவரோ மிகுந்த பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த மனப்பக்குவம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் சகித்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், திருப்பாடல் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நான் என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்துக் கொள்வேன், பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்துக் கொள்வேன் என்று சொன்னேன். அழகான வார்த்தை பாருங்க. ஒரு ராஜா என்னெல்லாம் கேட்கலாம், ராஜா ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுக்குற ஆண்டவர் தான் அவர். ஆனா அவர் என்ன கேட்கிறாரு, என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை என்ன செய்வேன், காத்துக்கொள்வேன். நல்ல கவனிங்க, நம்முடைய வாயினால் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. நான் காத்துக்கொள்வேன், பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு என்ன செய்வேன், பூட்டு போட்டு காத்துக்கொள்வேன் என்று சொன்னேன். வாய்க்கு என்ன போட்டுறாராம், பூட்டு. தாவீது ராஜா சொல்றார், எப்பா என் எதிரிகள் முன்னால என் முன்னால பேசும்போது என்ன செஞ்சிடுறேன், என் வாயை பூட்டிடுறேன். ஒருத்தவங்க முன்னால பேசிட்டே இருக்க, 10 நிமிஷம் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கார், வாயை பூட்டிடுவீங்களா? உள்ளுக்குள்ள கொதிக்க ஆரம்பிக்கும், இந்த பானையில் வெண்ணி மேலே கொதிக்க ஆரம்பிக்கிற மாதிரி படபட படபட படபடன்னு அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். கொஞ்சம் சிரிச்சுட்டே கேட்போம், கொஞ்ச நேரத்தில் அப்படியே முகம் மாறும், அது பிறகு அப்படியே ஒரு மாதிரி பல்லுலாம் மாறும், முகம்லாம் மாறி அது பிறகு ஒரே அறை தான். அது பிறகு அந்த ஆள் ஏன்டா பேசினார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வெறுத்து போயிடுவார். அவர் நினச்சிப்பார், பைபிள் எடுத்துகிட்டு போகிறான்னு நினச்சி தான் நான் லேசாக சத்தம் போட்டேன், ஆனால் வச்சு வாங்கிட்டாலே அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு முறை ஒரு சகோதரியுடைய கணவர் வந்து சொன்னார்,
பிரதர் உங்கள் கூட்டத்துக்கு தான் என் மனைவி வர்றாரு அப்படின்னாப்புல. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ரொம்ப வருஷமாக வர்றார் பிரதர், 5-6 வருஷமாக வர்றாரு அப்படின்னாப்புல. அப்படியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. ஆனால் பிரதர் அந்த வாயை மட்டும் தச்சு அனுப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், உலகத்தில் தைக்க முடியாத ஒன்று அதுதான். வேறு எதனாலும் சொல்லுங்க தச்சிருவோம், ஆனால் அதை மட்டும் என்ன செய்ய முடியல, தைக்க முடியாது. ஐயோ பிரதர், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா அவள் பேசுகிற பேச்சு இருக்குதே தாங்க முடியல அப்படின்னாப்புல. கொஞ்ச நாள் ஆளைக்கான என்ன கேட்டால் சபைக்கு போயிட்டேன்னு சொல்லி பந்து சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டு அந்த அம்மா. ஹல்லேலூயா. அப்போ தாவீது சொல்லுகிற, என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்துக்கொள்ள. எவ்வளோ ஒரு அழகான ஜெபம் பாருங்க. ஆண்டவர் ஜெபிக்கிறார். அவர் ஒரு ராஜாவுக்கு அவர் நினைச்ச என்னனாலும் செய்ய முடியும். சொல்றார், என் நாவினால் பாவம் செய்யாதவாறு என் நடைமுறைகளை காத்துக்கொள்வேன், பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு என்ன செய்வேன், பூட்டு போட்டு காத்துக்கொள்வேன் என்று சொன்னேன். 13-14 சொல்லுகிறார், நானோ செவிடர் போல் காது கேளாமலும் ஊமை போல் வாய் திறவாமலும் இருக்கிறேன். உண்மையாகவே நான் செவிப்புலனற்றவன், மனிதர் போலும் மறுப்புரை கூறாத நாவினர் போலும் ஆனேன். ஏனெனில் நான் ஆண்டவரை உம்மையே நம்பி இருக்கிறேன். ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளையா இருந்தா நாம் இந்த உலகத்தின் மனிதரின் வாய்க்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. தாவீது சொல்லுகிறார், நான் செவிட மாதிரி நிற்கிறேன், அவங்க என்னை பற்றி பேசிட்டு தான் இருக்கிறான். அதான் செரியாவின் மகன் அபிஷேகிட்ட சொல்றார், தாவீது விடுப்பா, அவன் பேசுகிற எனக்கு என்ன கேட்காமலா இருக்குது, என்னதானே பேசுகிறான், பேசிட்டு போகிறான் அப்படின்றார். அந்த மனிதன் படை வீரனுக்கு தாங்க முடியல. அபிஷேகம் சொல்றான், ஆண்டவரே, தலைவரே, நீ ராஜா, ராஜாதி ராஜா, உண்மை அந்த செத்தானா இப்படி பேசுகிறானே, சொல்ல ஒரே போட்டுறதா அப்படிங்கிறான். தாவீது சொல்றாரு, எனக்கு நம்மள காது கேட்காமலா இருக்குது, நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் தான் பழித்துறைன்னு அவனை அனுப்பியிருந்தான். அவன்கிட்ட போய் நம்ம பேச முடியுமா? இல்லை, அவர்கிட்ட தான் நம்ம கேள்விதான் கேட்க முடியுமா? ஒருவேளை இந்த பழித்துரைப்பினுடைய அவமானங்களை நான் தாங்கிக் கொள்வது நிமித்தம் ஆண்டவர் என் மேல் இரக்கம் காட்டுவார். ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படி கேட்டு கேட்டு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறத்து போயிடும் உங்களுக்கு. அதில் போமா, இன்னும் நல்லா பேசிட்டு போ அப்படின்னு. ஒரு நாள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, பயங்கர வாய் சண்டை. ஆனால் வாய் சண்டை நடக்கும்போதெல்லாம் மாமனார் அமைதியாக அப்படி உட்காந்துக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் மருமக ரொம்ப வெறுத்து ஏண்டா வாழ்குறம் இருக்கும்போது மாமனார் கூப்பிட்டாருங்க, வாமா, ஒரு 4 தெரு தள்ளி ஒரு மந்திரவாதி இருக்கார், நீ அவரை பார்த்துட்டு வா, சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கொடுப்பார், உனக்கு சரியாயிருன்னு சொன்னேன்னா அவர் போயிட்டார். அந்த மந்திரவாதிட்ட போனார். போன உடனே அவர் என்ன மாடினா, இந்த மாதிரி மாமியாரோட சண்டை போட்டு என் இருதயம் ரொம்ப வேதனை அடையுது, நீங்கள் தான் ஏதோ மந்திரம்லாம் செஞ்சு கொடுப்பீங்களாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் மாமா அப்படின்னு. அப்படியா, சரிம்மா அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை கொடுத்து, உன் மாமியார் சண்டை போடும்போதெல்லாம் இதை என்ன செய், உன் வாயில் ஊற்றிக்க, ஒரு வாரம் 10 நாள் தாண்டோன்னா மாமியார் சண்டை போடுறது நிறுத்திடுவா, அமைதியாயிருவா அப்படின்னு சொல்லி அதை மருந்து கொடுத்து. இவர் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே மாமியார் அடுத்த நாள் சண்டை போடும்போது டக்குன்னு எடுத்து வாயில் ஊற்றிட்டு அமைதியாயிட்டான். அவள் கத்திக்கிட்டே இருந்தான். கத்தி கொஞ்ச நேரத்தில் இவன் அந்த கத்தி முடிச்சானே வாயில் போய் மருந்து துப்பிட்டு, அது சொல்லிட்டார், முழுங்கானா நீ துப்பிடு மருந்தை அப்படின்னோடனே வெளியே துப்பிட்டார். 2ஆம் நாள் மாமியார் சண்டை போட ஆரம்பித்தா மருந்தை திரும்பி ஊற்றிட்டார். 3ஆம் நாள் 4ஆம் நாள் பார்த்தார். ஒரு வாரம் கழித்து பார்த்தா மாமியார் சண்டை போடுறதை நிறுத்திட்டார். 8ஆம் நாள் ஆச்சு, சண்டை இல்லை. 9ஆம் நாள் பார்த்து சண்டை இல்லை. 10ஆம் நாள் சண்டை அப்படியே அமைதியாயிட்டு. 1 மாதம் கழித்து பார்த்தா சண்டை அது பிறகு இல்லவே இல்லை. இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், மருமகளுக்கு ஓடி போய் மந்திராட்சி, நான் உலகத்தில் ஒன்றை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லையா, கொடுத்த மருந்து சூப்பர் மருந்தியா அப்படின்னாய. நான் மருந்தெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, நான் தண்ணி தான் கொடுத்தேன். நீ பேசுறதுனால தான் அவள் என்ன செய்கிறா, பேசிக்கிட்டே இருக்கா. உன் வாயை நீ மூடிட்டேன்னு வச்சிக்க, அவள் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் மூடிட்டு அவள் பாட்டு போயிடுவா. உன் மாமனார் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து வாங்கிட்டு போனார், அவர் தான் உன்னை அனுப்பியிருந்தார், ஏன்னா அவருக்கும் அதை தான் கொடுத்துருந்தேன். அவர் இப்போ எப்படி இருக்கார், அவரும் அப்படி தான் வாயை மூடிட்டே இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரோ அதை செய், அது பாட்டுக்கு இருக்கும், உன் பிரச்சனை இல்லாமல் இருப்பேன் அப்படின்னார். அதுபோல தான் நாம் பேச தான் என்ன செய்யும், பிரச்சனைகள் பெருசாகும். பேசாமல் கண்டுகொள்ளாமல் விட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாயிரும். எப்பவுமே எதிரிகள் நம்மளை பற்றி பேசிட்டு நம்ம பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்க. எப்பவுமே இவன் பதில் ஒன்றும் சொல்லலையே, எதுவுமே எதிர்வினை ஆற்றவில்லையே, எதையாவது எங்கேயாவது நம்மளை சொருவிடுவானோ, எதையிலையாவது மாட்டி விட்டுருவானோ என்ற பயத்திலே அவர்கள் வாழ ஆரம்பிச்சிருவாங்க.
நல்ல கவனிங்க, உண்மை. அவங்களுக்கு நீங்க பதில் கொடுக்கலனாலே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். என்ன சந்தேகம் வந்துடும்? என்னடா எந்த ரியாக்ஷன் காட்டல, எந்த எதிர்வினை ஆற்றல, அப்படின்னா எங்கேயாவது நம்மளை சிக்கலை மாட்டி விட்டுருவானோ என்ற பயத்தில் என்ன செய்வாங்க, அவர்கள் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அது பிறகு அவங்க பேசுவதை கொஞ்சம் நிறுத்திடுவாங்க. எதுக்கு தேவையில்லாத வம்பு, நம்ம போட்டு அவன்கிட்ட போய் எதுக்கு வேண்டாத வேலையை பார்க்கணும்னு சொல்லி ஒதுங்கி போய் விடுவார்கள். தாவீதும் அதுதான் சொல்லுகிறார், நான் செவிடர் போல காது கேளாமலும் ஊமை போல வாய் திறவாமலும் இருக்கிறேன். உண்மையாகவே நான் செவிப்புலனற்ற மனிதர் போலும் மறுப்புரை கூறாத நாவினர் போலும் ஆனேன், ஏனெனில் நான் ஆண்டவரையே நம்பி இருக்கிறேன். நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு? என்னை பத்தி அவமானங்கள், புறக்கணிப்புகள், என்னை பத்தி எல்லாம் தீயதெல்லாம் பேசுறாங்க, நான் சொல்லாதெல்லாம் சொன்னதா சொல்லுகிறாங்க, எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. ஆனா அவங்க பேச்சினால எனக்கு எதுவும் எதிர்வினை வந்து விடுமோ என்று நான் பயப்படல. அவங்க பேசுற வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு பாதகத்தை உண்டு பண்ணிருமோ என்று நான் பயப்படல. மாறாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். அவர் எந்த தீங்கும் எனக்கு வராதபடி என்ன செய்வார், காத்துக்கொள்வார் என்று நான் விசுவசிக்கிறேன். எல்லாருக்கும் நமக்கு பயம் என்னன்னா, நம்ம செய்யாத போய் 4 பேர் சொல்லிட்டா அவங்கள நம்பிடுவாங்களோன்னு பயப்படுவாங்க. ஒரு நாளும் பயப்படாதீங்க. தாவீது சொல்கிறான், நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களுக்கு எதிராக எத்தனை வார்த்தைகள் வரட்டும், ஆனா ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அவர்கள் முன்பாக பிரகாசமாய் மாற்றிக்கொண்டே தான் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு அவமானங்களின் நிந்தைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களை ஆண்டவர் பிரகாசமாய், உங்கள் சந்ததிகளை அவர்களுக்கு முன்பாய் பிரகாசமாய் நிறுத்தியிருப்பார். உண்மையாக சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையோடு சகிக்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் சந்ததி அவர்கள் முன்பாக நிமிர்ந்து நிற்கும். ஏன்னா ஆண்டவர் பார்ப்பார், எந்த அவமானத்திலும் பாவம் செய்யாமல் நாவை என்ன செய்துக்கிட்டு இருக்கிறான், காத்து கொண்டிருக்கிறான் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், எல்லா நிறைவாக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் சோதனையில் அவர் எல்லாவற்றையும் இழந்த போது மனைவி வந்து சொன்னாங்க. யோபு 2ஆம் அதிகாரத்தில் 9-10 வசீங்க. அப்பொழுது யோபுவின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர், கடவுளை பழித்து மடிவது தானே. மாசின்மை என்ன? இன்னும் மாசற்றவனாய் நிற்கிறிய, உனக்கு அறிவு இல்லையா? இவ்வளவு சோதனைகள், பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, ஆடு மாடு செத்து போச்சு, வீடு இடிஞ்சு விழுந்துட்டு, நிலம் சொத்து சுகம் எல்லாம் போயிட்டு, உடம்பு முழு பருக்கள், இன்னும் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கிய, இன்னும் ஆண்டவரையே பிடிச்சிட்டு இருக்கிய. என்ன பெரிய மாசற்றவனா நீ வாயால ஒரு பாவம் செய்ய மாட்டியா, ஆண்டவரை பழித்துரைத்து சாவியா அப்படின்றாவா? எந்த ஆண்டவர் சொன்ன அந்த ஆண்டவர் என்ன செய், பழித்துரைத்து சாவு அப்படின்றா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆனால் அவர், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய், நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை. சோதனை எதில் வச்சு பார்த்தீங்களா? சோதனை எதில் வச்சிருக்குது? வாயில வச்சிருக்குது. பைபிள் ஆண்டவர் சொல்லுகிறான், யோபு அந்த இடத்துல தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. அப்போ சோதனையானது அவர் வாய்க்கு வைக்கப்படும்படி பெண்ணால் ஏவப்பட்டிருக்கிறது. சாத்தான் அவருடைய மனைவி ஏவுறான். எங்க நீ இப்ப பேசுற பேச்சில் இப்ப சாத்தான் நினைக்கிறான், இப்ப அவன் வாய் திறந்து பழித்துரைப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரீங்க, ஆனால் உங்களுக்குள்ள திடீர் ஒரு போராட்டம், திடீர் ஒரு பிரச்சனை வந்து சொல்கிறாங்க, என்னக்கா நீ பைபிள் எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சார் ஆண்டவர், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ துன்பம், இவ்வளோ நெருக்கம், இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக தோணும், ஆமாம் நம்ம பைபிள் எடுத்து போய் கூட்டம் கூட்டமாக போய் செய்தியை கேட்டு வசனத்தை கேட்டு என்னத்தை கண்டோம் அப்படின்னு சாத்தான் என்ன செய்வான், இருதயங்களில் கொண்டு வருவான். எப்பவுமே சாத்தான் உங்களுக்கு அழகாய் அன்பாய் பேசக்கூடிய ஒருத்தர் வச்சிருப்பான். அதாவது அவமானமாய் பேசுவதற்கு ஒருத்தர் ஆண்டவர் வச்சிருப்பாரு, நீங்க சரியா இருக்கீங்கன்னு பார்ப்பதற்கு. ஆனா அன்பாய் பேசுவதற்கும் சாத்தான் ஒருத்தனை வச்சிருப்பான். இயேசுவிடத்துல சொன்னால, ஐயோ ரொம்ப பசியா இருக்கிறீர், பாவமா இருக்கு, 8 நாள் 40 நாளா உபவாசமா இருக்கு, இந்த கல் அப்பமாக்கி நீரும் சாப்பிடலாம் நானும் சாப்பிடலாம். அவன் ரொம்ப அன்பா தான் கேட்டான். பைபிள்ல அவ்வளவா கொடுக்கல, நான் மரிய வாழ்ட்டால சொல்லும் போது ரொம்ப அன்பா
ஒரு வழிப்போக்கனை போல, ஒரு அரேபிய வழிப்போக்கனை போல வந்து கல்லை அப்ப மாதிரி இருக்கு அந்த கல்லை கொண்டு போய் சொல்றான், ரொம்ப பசியா இருக்கு, எனக்கும் பசிக்கு, எனக்கு தனித்தாக இருக்கு, ஐயோ பாலைவனத்தில் செத்துருவேணும்னு இருக்கு, தயவு செய்து என்னை காத்துக்கொள்ளுமே, என்னை மீட்டுக்கொள்ளுமே, உம்மால் இது முடியும், இதை எனக்காகவும் உமக்காகவும் செய்யுமே, நீர் ரொம்ப வாடி போய் இருக்கிற, ரொம்ப அன்பா பேசுவான். ஆண்டவர் தெரியும், அவன் யாருன்னு தெரியும். அதனால சொன்ன ஆண்டவர் சொன்னார், எப்பா மனிதன் அப்பத்தினால் அல்ல ஆண்டவருடைய வார்த்தையினால் உயிர் வாழ்கிறான்னு சொன்னார். அதனால நம்மை கிரிட்டிசைஸ் பண்ணி நம்மை வெறுப்பேற்றுவதற்கு ஆண்டவர் சிலரை வைத்திருக்கிறது போல, சில நேரங்களில் சாத்தான் அன்பாய் பேசி, என்னக்கா ஆண்டவர் ஓடனியக்கா, பைபிள் எடுத்துட்டு ஓடனியக்கா, உனக்கு இப்படி ஆயிட்டேக்கா, சும்மாக்கா அப்படிலாம் இல்லைக்கா, நான் கூட அப்படி தான் இருந்தேன்க்கா, என் வாழ்க்கையில் என்ன சுகத்தை கண்டேன், பக்கத்தில் தெருவில் ஒரு ஜோசியர் இருக்காரான், உன் புத்தகத்தை எடுத்துகிட்டு வாக்கா, எதையாவது பரிகாரம் பண்ணோம்னா எல்லாமே என்னப்படும், நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லி நம்மை வஞ்சிக்கும்படி, நம்மை அன்பாய் பேசும்படி சில வாய்களையும் சாத்தான் வைத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, யோபு தம் வாயினால் ஒரு பாவமும் செய்யவில்லை. அத்தனை சோதனைகளிலும், அத்தனை பாடுகளிலும், அத்தனை சிக்கல்களிலும் அவர் என்ன செய்யலாம், ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவர் முரட்டாட்டம் உள்ளவராயிருப்பார், மனைவி அமைதி உள்ளவராயிருப்பார். இந்த முரட்டாட்ட கணவர் நிமித்தமே பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா, அப்பா இப்படி நம்ம வாழ்ந்துடக்கூடாது என்று தங்கள் வாழ்க்கை தாழ்ச்சியோடு நடத்துகிற பிள்ளைகளை பார்த்திருக்கோம். சில வீடுகளில் மனைவி முரட்டாட்டம் உள்ளவராயிருப்பார், கணவன் அமைதி உள்ளவராயிருப்பார். அந்த கணவன் நிமித்தம் அந்த பிள்ளைகள் நல்லவர்களாய் வாழ்வார்கள். ஒன்று பெண் இல்லை ஆண். ஆனால் வீட்டுக்குள் வளருகிற பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி நாம் வாழக்கூடாது என்ற ஒரு மனநிலையில் தங்களை சாந்தப்படுத்தி அமைதியாய் வாழுகிற நிறைய குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். கணவர் முரட்டாட்டம் உள்ளவராக இருப்பார், கீழ்ப்படியாதவராக இருப்பார், யாருக்கு அசராவதாக இருப்பார். ஆனால் பிள்ளைகள் அவரை பார்த்தே இப்படி வாழக்கூடாது என்று சொன்ன பிள்ளைகளை நான் கேட்டிருக்கிறேன். இல்லை தாயை பார்த்து எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர், எங்கள் அம்மா முதல்ல நான் வாழக்கூடாது என்று சொல்லுகிற பிள்ளைகளையும் நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா சில வாயின் வார்த்தைகள் மனிதனை கேட்கும்போது, அப்பா இப்படியெல்லாம் வாழ்ந்துடவே கூடாது என்று அவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதாகவும் இருக்கிறது. மோசேயுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, மோசே எண்ணிக்கை நூல் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனம் வர பாருங்க. மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணின் முன்னிட்டு மிரியாவும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூவுலகில் வாழ்ந்த மானிடர்களிலே மோசே மிகவும் சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். பாருங்க, மோசே குறித்து பைபிள் அழகாய் சொல்லுகிறது. மோசே மிகவும் சாந்த குணம் உள்ள ஒரு மனிதர், பூவுலகில் வாழ்ந்த மானிடர்னு கொடுக்கப்படுது. அதாவது அன்றைய நாட்களில் மோசே வாழ்ந்த காலத்தில் அந்த பூமியில வாழ்ந்த மனிதர்களிலே மோசே மாதிரி ஒரு மனிதனை காணவே முடியாதுங்கிறார் ஆண்டவர். அவ்வளவு சாந்த குணம். ஆண்டவர் ஒரு எத்தியோப்பிய பெண்ணை மணந்துகொள் மோசே, ஏன்னா மனைவி இல்லை, இப்போது அவருக்கு தனிமை, அதனால் நீ ஒரு பெண்ணை மணந்துக்கோ, அது உனக்கு நல்லதா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால ஒரு எத்தியோப்பிய பெண்ணை மணந்து கொண்டு வந்து விட்டார், வயசான காலத்தில் தான். இப்போ அவருடைய சகோதரன் ஆரோனும் சகோதரி மீரியாவும் சொல்றாங்க, ஆண்டவர் சொன்னார் கல்யாணம் கட்டிட்டு இருக்கிறியே, ஆண்டவர் எங்களோடலாம் பேச மாட்டாரா, அவர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்ன உன் கூட மட்டும் தான் பேசுவாரா என்று மோசேயை அவமானப்படுத்துகிறார்கள். புதிதாய் வந்த மனைவி முன்பாகவே அவர்கள் அவமதிக்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள், அவமானமாய் பேசுகிறார்கள். பைபிள் சொல்லுகிறது ஆண்டவர் இதனை கேட்டார். ஏன் ஆண்டவர் கேட்டாராம்? அடுத்த வருஷம் சொல்லுகிறது, ஏனெனில் பூவுலகில் வாழ்ந்த மானிடர்களிலே மோசே மிக சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மோசேக்கு எதிராய் பேசப்பட்ட எந்த வார்த்தைக்கும் மோசே என்ன செய்யல, பதில் கொடுக்கவே இல்லை. அவ்வளவு நிந்தை, அவமானங்கள், அவ்வளவு வார்த்தைகளை அவங்க பேசுறாங்க. ஆண்டவர் அதனை கேட்டார் பைபிள் சொல்லுங்க. ஆண்டவர் கேட்டார், ஏன்னா மோசே பதில் கொடுக்கல, அதனால் ஆண்டவர் அதனை கேட்டார். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய மாட்சி அங்கே இறங்கி வந்து மீரியாமி ஆரோனை கூப்பிட்டு கேட்கிறார் ஆண்டவர்,
நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? மோசே யார் நினைச்சிட்டு இருக்கிற? என்னுடைய பரலோக வீட்டில் நான் ஒருவனை நம்புகிறேன்னா அது மோசையை மட்டும் தான் நம்புவேன். ஏன்னா என்னுடைய வீட்டில் அவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். ஒரு இறைவாக்கினரோடு நான் பேசுறேன்னா ஒன்று காதோடு காதை பேசுவேன், இல்லை கனவின் வழியை பேசுவேன். ஆனால் என்னுடைய மோசையோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன். ஆண்டவருடைய உருவை அவன் பார்க்கிறான். நான் எப்படி இருக்கிறான் அவனுக்கு தெரியும். என் சாயலோட அவனுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது. நான் இப்ப பேசிக்கிறது குரல் வழியாக தான் நீங்க கேட்டு இருக்கிறீங்க. ஆனா என் மோசையோடு அப்படி அல்ல. அவன் முகமுகமாய் என்னை பார்க்கிறான், நேரடியாய் பார்க்கிறான். ஆண்டவர் எப்படி இருப்பார் அவனுக்கு மட்டும் தெரியும். அப்படி இருக்க என் மோசைக்கு எதிராய் நீங்கள் பேசுவதற்கு அஞ்சவில்லையே சொல்லிட்டு ஆண்டவர் கோபமாய் கடந்து போனார். குஷ்டரோகம் மீரியாமை பிடித்து விட்டது. ஆனாலும் கூட தன் சகோதரி குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் அழுகிறார். ஆண்டவரே, என் சகோதரி, ஆண்டவரே, அவள் என்னுடைய சகோதரி, மன்னித்து விடும். ஆண்டவர் சொன்ன ஒரு வாரம் குஷ்டரோகத்தில் இருக்கட்டும், அதன் பிறகு நான் சுகமாக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் போய்விட்டார். நல்லா கவனிங்க, சாந்த குணம் ஆண்டவராலே பொறுக்க முடியல. நீங்க எந்த அளவுக்கு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல வந்துகிட்டே இருக்கும். நீங்க சகிப்புத்தன்மை உள்ளவர்களா இருந்தால் ஆண்டவர் உங்கள் நிமித்தம் வந்து பேசுவார். ஒருவேளை மோசே பதிலுக்கு பதில் பேசியிருந்த ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்திருக்க மாட்டார். தன் சகோதரன் சகோதரி இடத்திலிருந்து வருகிற எந்த வார்த்தைகளும், காயப்படுத்தும் எந்த வார்த்தைகளை அவர் கேட்ட போது கூட பைபிள் சொல்லுகிறது அவர் மிக சாந்தமாய் இருந்தார். ஒரு வார்த்தை பேசவே இல்லை. ஆண்டவர் இயேசுவை பற்றி பைபிள் சொல்லுகிறது, எசேயா 53:7, மயிர் கத்தரிப்போன் முன் கத்தாத செம்மறி போல அவர் அமைதியாக இருந்தார் அந்த அவமானத்தில் நிந்தையிலும். ஏனெனில் ஆண்டவருடைய திட்டம் இயேசு அவமானப்பட வேண்டும் என்பது, இயேசு புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்தின் நிமித்தம் இயேசு மயிர் கத்தரிப்போன் முன் கத்தாத செம்மறியாக இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாயை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், திருப்பாடல் 109 2 முதல் 4, தீயோரும் வஞ்சனை செய்வோரும் எனக்கு எதிராய் தம் வாயை திறந்துள்ளனர், எனக்கு எதிராய் அவர்கள் பொய்களை பேசியுள்ளார், பகைவரின் சொற்கள் என்னை சூழ்ந்துள்ளன, அவர்கள் காரணமின்றி என்னை தாக்குகின்றனர், நான் காட்டிய அன்புக்கு கைமாறாக என்மேல் குற்றம் சாட்டினர், நானும் அவர்களுக்காக மன்றாடினேன். எவ்வளவு சூப்பரான ஒரு பாயிண்ட் பாருங்க. நான் நன்மை செய்தேன், அன்பு செய்து அவர்களுக்கு எல்லாத்தையும் நன்மையை செஞ்சேன், ஆனால் அவர்கள் எனக்கு எதிராக எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க, என்ன பத்தி பேசுறாங்க. ஆனால் நான் என்ன செய்தேன்? அவர்களுக்காக கடவுளிடம் மன்றாடினேன். இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னா, எப்பவுமே நமக்கு எதிராக இருக்கிறவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 2 காரியத்துக்காக ஜெபிக்கணும். ஒன்று, ஆண்டவரை அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், என்னை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை என்ன செய்யுங்க, அவருக்கு தாங்க. இது ஃபர்ஸ்ட். 2வது, நாம் ஜெபிக்கணும். எதற்காக ஜெபிக்கணும்னா, அவர்கள் எனக்கு எதிராய் பேசின எந்த தீமையும் என் குடும்பத்தையும் என் வீட்டையோ தொடாதபடி அவர்களை நான் என்ன செய்கிறேன்? ஆசீர்வதிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மேல் ஆசீர்வாதம் தங்கும். அவர்களுடைய எந்த விதமான வார்த்தைகளோ, அவர்கள் பேசுகிற எந்த விதமான தீமைகளோ நம்மையோ நம்மளுடைய குடும்பத்தையோ தொடாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி. பெரும்பாலும் என்னை எதிர்க்கிறவர்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ண, ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை உம்முடைய ஆவிக்குரிய பிள்ளையாய் மாற்றும், அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் என்னை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை, ஒருவேளை என்னுடைய கடந்த கால வாழ்வை வைத்துக்கொண்டு அவன் இப்படிதான் இருப்பானோ என்று கூட அவர்கள் நினைக்கலாம். ஆகவே நாம் அவர்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தீமை நம்முடைய குடும்பத்தை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இதன் நிமித்தம் என்ன ஆகும்னா, நாம் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது அவர்கள் மீது வெறுப்போ கசப்போ நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யாது? வரவே வராது. அனுதினமும் நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தாவீது தான் சொல்லுகிறார், நான் காட்டிய அன்புக்கு கைமாறாக என் மேல் குற்றம் சாட்டினார்கள், நானும் அவர்களுக்காய் மன்றாடினேன்.
மேலே எதிர்ப்பு வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு மருந்து என்னன்னா, நாம் அவர்களுக்காய் ஜெபிப்பது தான். அதை தான் தாவீது செய்தார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாமும் வாயால் பேசக்கூடாது. பிறர் நமக்கு எதிராய் பேசினாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். தாவீது ஆண்டவரை பற்றி சொல்லும்போது, ஆண்டவரை காலமும் நான் வாயினால் என்ன செய்கிறேன்? போற்றுகிறேன், எப்போதும் அவர் தூதி என் நாவில் ஒலிக்கும். ஏன் தாவீதால் திரும்பி பேச முடியல? தாவீது ஏன் மற்றவர்களுக்கு எதிராய் திரும்பி பதில் கொடுக்கல? மாறாக என்ன சொல்ல, என் நாவுக்கு காவல் வையும், என் வாய்க்கு பூட்டு போடணும் ஆண்டவரை கேட்டாரு. ஏன் பேசலனா, அவருடைய வாய் எப்பொழுது என்ன செய்கிறது? ஆண்டவரை புகழ்கிற ஒரு வாயாக இருக்கிறது. நம்ம ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தா, நாம் பிறருக்கு எதிராக பேசும்போது நமக்கு கூச்சம் வரும். ஐயோ, ஆண்டவரை பற்றி பேசுகிறேன் நாவினால், நான் இதை செய்யக்கூடாது என்ற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யும்? வரும். அதனால் எப்போவுமே ஆண்டவர் என்ன செய்யணும்? புகழணும். திருப்பாடல் 71:8 சொல்லுகிறது, என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. பாருங்க, தாவீது சொல்லுகிற, ஏன் தாவீதால் பதிலுக்கு பதில் பேச முடியல? எதிராளிக்கு எதிராக ஏன் பேச முடியலனா, அவர் சொல்லுகிறார், என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழ், நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. திருப்பாடல் 63:5, சங்கீதம் 63:5 சொல்லுகிறார், அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும், என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். ஆண்டவரே, அறுசுவை விருந்தில் என் வாயில உண்டு மகிழ்வது போல நான் உம்மை புகழ்வதே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். திருப்பாடல் 145:21 சொல்லுகிறார், என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக, உடல் கொண்ட அனைத்தும் அவர் திருப்பெயரை என்றென்றும் போற்றுவதாக. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15:28 சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15:28, பொல்லாரின் வாய் தீய சொற்களை பொழியும். நீதிமொழிகள் 18:7 சொல்லுகிறது, மதிகெட தம் வாயினாலே அழிவர், அவர் பேச்சு அவர் உயிருக்கே கண்ணியாகிவிடும். நீதிமொழிகள் 10:32 சொல்லுகிறது, கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் சொல்லில் இனிமை கொட்டும், பொல்லாரின் சொற்களையோ வஞ்சகம் பொங்கி வழியும். 31 சொல்லுகிறது, கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் வாயினின்று ஞானம் பொங்கி வரும், வஞ்சகம் பேசும் நா துண்டிக்கப்படும். ஹல்லேலூயா. பைபிள் வாயை பற்றி சில வார்த்தை சொல்லுகிற, உன் வாயின் வார்த்தையை கொண்டே நீ என்ன செய்வாய்? மாட்டிக்கொள்வாய் என்று சொல்லுகிறது. வாயின் வார்த்தையாலே பிரச்சனைகள் சிக்குவாய் என்று சொல்லுகிறது. தன் வாயை காக்கிறவன் தன் உயிரை காத்துக்கொள்வான் என்று சொல்லுகிறது. இச்சகம் பேசும் வாய் அழிவை கொண்டு வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. பிறர் வாய் உன்னை புகழட்டும், உன் வாய் உன்னை ஒருபோதும் புகழக்கூடாது என்று சொல்லுகிறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்தே புறப்படுகிறது என்று சொல்லுகிறது. கெட்ட வார்த்தைகள் எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாய் ஆண்டவரை புகழக்கூடிய வாயாக, ஆண்டவருக்கு உகந்த வாயாக வாழ நம் வாயை ஆண்டவர் நிரப்பும்படி தாவீது சொன்னது போல, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், பூட்டு போடும், உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவரின் நாவை காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இதுவே நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் இதே வாயினால் ஆண்டவரை புகழவும் பிறரை சபிப்பதும் பிறரை ஏளனம் பேசுவதும் இதே வாயால் என்ன செய்யக்கூடாது? நாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த புதிய தமகால சிந்தனையாக நாம் நினைப்பது, ஆண்டவரை இனி என் வாயினால் யாரை பற்றியும் புறம் கூறாத ஒரு வாயாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று அர்ப்பணம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கு நம்முடைய நாவை காத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாயினால் தவறாதபடி என் நாவை காத்து கொள்வீராக. உமது திருவுடலை உண்டு இரத்தத்தை குடிக்கிற நான் உமது சாயலாக இருக்கணும் அப்பா. ஆமென். உமது சாயலாக என்னை மாற்றும் அப்பா. உமது திருவுடலை நான் உண்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான அந்த திருவுடலை உட்கொள்கிற நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதவாறு என் நாவை காத்து கொள்வீராக, என் வாயை பரிசுத்தப்படுத்துவீராக. அன்றைக்கு எசையா தீர்க்கதரிசி சொன்னார், ஐயோ அசுத்த உதடுகளை கொண்ட மனிதன் நான், அசுத்த உதடுகள் கொண்ட மக்கள் மத்தியில் வாழ்பவன் நான், படைகளின் கடவுளாய் ஆண்டவரின் கண்கள் கண்டனமே என்று தன் பாவத்தை, தன் வாயினால் வருகிற பாவத்தை ஆண்டவரை ஒத்துக்கொண்ட போது என் ஆண்டவர் எசையாவுடைய நாவை தொட்டு
பரிசுத்தப்படுத்தினீரே அப்பா. இன்றைக்கு எங்கள் நாவினால், எங்கள் வார்த்தையினால், எங்கள் வாயினால் நாங்கள் பாவம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் அப்பா. உம்மை புகழ்வதும் இந்த நாவும், பிறரை இகழ்வதும் இந்த நாவாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போல பரிவுள்ள அன்புள்ள வார்த்தைகளை பேச எங்கள் வாயை உமது வாயாக மாற்றித்தாரும் இயேசுவே. எங்கள் வாயின் வார்த்தைகள் உமக்கு ஏற்புடையவையாய் இருப்பதாக அப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள் பிறர் காயம் ஆற்றுவதாக இருப்பதாகப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள் பிறருக்கு அன்பை கொடுப்பதாக இருப்பதாகப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதல் மொழிகளாக இருப்பதாகப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள் பிறருக்கு இரக்கம் காட்டுவதாக இருப்பதாகப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள் விழுந்து போனவர்களை தூக்கி எழுப்புவதாக இருப்பதாகப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாகப்பா. எங்கள் வாயை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் வாயை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகள் உமக்கு ஏற்புடையதாய் மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க டாடி. அபிஷேகப்பா. உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம் தயவினால் எங்களை மழை போல எழும்ப செய்யும் அப்பா. உமது அன்பு எங்களை நடத்தட்டும் இயேசுவே. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. பிள்ளைகள் விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலை போவதாக. பிள்ளைகள் விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமையின் கணைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போவதாக அப்பா. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்குள் எங்களை வைத்துக் கொள்ளும் அப்பா. உம் பிள்ளைகள் குடிக்கும் தண்ணீரையும் உண்ணும் உணவையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பிள்ளைகளுடைய குடும்பத்தின் பொருளாதாரங்களை ஆசீர்வதியும். இவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் ஆண்டவர் தாமே கூட இருந்து உம் பிள்ளைகளுடைய எல்லைகளை நிரப்புவீராக. உம் பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்கி ஆசீர்வதிப்பீராக அப்பா. இடம் கொள்ளாத அளவு ஆசீர்வதிங்க அப்பா. கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் கொடுக்கிறேன் அன்பு இயேசுவே. உம் பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்கி உம் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க அப்பா. இவர்களுக்கு எதிராய் வருகிற வேடரின் கண்ணிகளோ, கொந்தளிக்கும் கொள்ளை நோய்களோ, பகலின் அம்புகளோ, இரவின் திகில்களோ எதுவும் இவர்களை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா. இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா நோய் நொடிகள் எல்லாம், எல்லா தடைகள் எல்லாம், எல்லா தீமைகள் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தினால் நிர்மூலமாய் போவதாக விடுதலை கட்டளிடுகிறோம் இயேசுவே. ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் அசைவாடுவீராக. ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி, இவர்களை வழி நடத்தும்படி ஒவ்வொருவரோடும் தங்குவீராக ஆவியானவரே. ஆமாண்டவரே, தேவ பலத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் நடத்துங்கப்பா. ஆமேன். பிள்ளைகளை அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்ன வாக்குறுதிகளை உன் பிள்ளைகள் மேல் நிலைநிறுத்துவீராக. ஆமென் ஆண்டவரே. உன் பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் பைபிள் சொன்னது போல, உன் பிள்ளைகளுக்கு எதிராய் நிற்கிற எல்லா தீமைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போவதாக. ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரம் வல்லமையாய் செயலாற்றட்டும். எங்கள் தேசத்திற்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த தேசத்தை பிடித்திருக்கிற பாவ சாபங்கள், சாத்தானுடைய எல்லா கட்டுக்களும் நிர்மூலமாக்கப்பட்டு ஆண்டவர் இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆதியிலே தண்ணீரின் மீது அசைவாடின பரிசுத்த ஆவியானவர் என் தேசத்தின் மேல் அசைவாடி என் தேசத்தின் இருள்களை அகற்றி வெளிச்சமாக்குவீராகப்பா. என் தேசம் பிரகாசிக்கட்டும். என் தேசம் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிரம்பி இருப்பதாகப்பா. எல்லா தீமைகளில் என் தேசத்தை விடுவிப்பீராக. எல்லா விதமான பொல்லாப்புகளிலிருந்து இந்த தேசத்தை விடுவிப்பீராக. எல்லா இருளின் அதிகாரத்திலிருந்து எங்கள் தேசத்தை விடுவிப்பீராகப்பா. தேசம் ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா. தேசம் இயேசுவை சந்திப்பதாக. என் இயேசு தேசத்தை சந்திப்பீராகப்பா. தொடர்ந்து வழி நடத்தும் அப்பா. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும்.
தொடர்ந்து பராமரித்துக் கொள்ளும். உம் கிருபை இரக்கம் அன்பு எங்களை வழி நடத்தட்டும், ஆச்சரியங்கள் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.